எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பிரிஞ்சி ரைஸ். ஸோ இந்த பிரிஞ்சி ரைஸில் என்ன ஸ்பெஷல்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சி ரைஸ் நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில், கல்யாணத்தில், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். நான் அப்போ எப்போவுமே நினைப்பேன் இந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஸ்டிங்க்டாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி இந்த அருமையான பிரிஞ்சி ரைஸ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பிரிஞ்சி சாதம் செய்ய நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml கப். அரிசியை நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 30 நிமிஷம் ஊற வைக்கலாம். பிரிஞ்சி சாதம் செய்ய முதல்ல நான் ஒரு மசாலா அரைக்க போகிறேன். ஒரு மிக்சர் ஜாரில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுங்க. அது கூட 3 பல்லு பூண்டு, 1 துண்டு நறுக்கின இஞ்சி, 2 நறுக்கின பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைங்க. இப்போ பிரிஞ்சி சாதத்துக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, 1 பிரியாணி இலை போடுங்க. கல்பாசி சேர்க்கறது உங்கள் விருப்பம்தான், ஆனால் சேர்த்தா அந்த வாசனை பிரிஞ்சி சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மெலிசா நறுக்கின 1 வெங்காயம், கீறின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் அரைச்ச மசாலாவை சேர்த்து மிதமான தீயில நல்லா கிண்டி விடுங்க. மசாலா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 நீல வாக்குல நறுக்குன தக்காளி சேர்க்கிறேன். தக்காளியை நீங்க பொடியா நறுக்கி போடலாம். மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நறுக்கிய உருளைக்கிழங்கு 1 கப், காலிஃப்ளவர் 1 கப், 1 மீடியம் சைஸ் கேரட் நறுக்குனது, கொஞ்சம் நறுக்கின பீன்ஸ் கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும். அதோட 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் சமைக்க எடுத்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சி சாதத்தை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டா அப்போ சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்ததும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடலாம். இப்போவே பிரிஞ்சி சாதத்தோட வாசனை நல்லா வருது. இதில் நம்ம சேர்த்த மசாலா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து மெதுவா அரிசி உடையாம கலந்து விடலாம். அது கூட 2 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பால் ஊத்துங்க. இந்த ரெசிபிக்கு 1 கப் பாஸ்மதி அரிசி நான் 2 கப் தேங்காய் பால் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் இந்த பிரிஞ்சிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். குக்கரை மூடி வெயிட் போட்டு மிதமான தீயில 1 விசில் வைக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணால் நம்ம பிரிஞ்சி சாதம் தயாராக இருக்கும்.
ஸோ நல்ல அருமையான பிரிஞ்சி ரைஸ் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு அந்த மசாலாவோட நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. பார்க்கவே அருமையாக இருக்கு இல்லையா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். இது நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா போகிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.